அதே ஊரா இங்க வர போகல அக்டோபர் முத்துராமன் என் கனவில் என்னை சொன்னார் அக்டோபர் முத்துராமன் என் கனவில் என்னிடம் சொன்னார் நமக்குள்ள சொல்லி சங்கம் வச்சு சண்டை சொன்னார் முக்குளத்தொரு அக்டோபர் முத்துராமன் என் கனவில் என்னிடம் முக்குளத்தொரு இளைஞர்கள் மாட்டு மது மனசு என்றார் நமக்கு மது வேணாம் சொன்னார் இது சொல்லும் இதை சொல்லும் இளைஞர்கள் தண்ணி தேவர் சொல்லும் அக்டோபர் முத்துராமன் என் கனவில் கஞ்சிக்கு மணி கஷ்டப்பட கடவுள் ஒரு அரசியல் மரபு முடிய சமுதாயம் சொன்னார் ஹலோ முதல்ல நல்லா இருந்துச்சு ஐயா உனக்கு என்ன சினிமா பாட்டு ஐயா பாட்டு முத்துராமலிங்க தேவர் ஐயா பாட்டு ஐயா யாராவது சொல்லுங்க ஓடி அல்ல மக்களை தவிக்க மரணமான மனங்கள் தேவர் மறைந்த தேவர் முக்குளத்து மக்களை தவிக்க நெஞ்சுறுதி அஞ்சாத வீரம் 56 வயதுக்குள்ளே பணி
அந்த படி படி அந்த படி படி ராமநாடு பசுமணி பசுமணி ஐயா ஐயா பசுமணி ஐயா தேவரையா சித்தரை நன்றி 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 இருக்க 10 பேர் அந்த நாடகம் ராஜதானி ராஜதானி கீழே உடம்புல நேதாஜி நண்பர்கள் போர் படை நேதாஜி இளைஞர்கள் நேதாஜி தம்பிகள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல இருக்கிறாங்க கள்ளப்பருப்பு கூட வீட்டுக்கு போயிட்டாரு. கள்ளப்பருப்பு யாரும் ஓடாது இல்ல. ஐயா நான் எதுக்கு ஐயா அந்த நாடகம் யாருங்க நான் யாரு இந்த இந்த பாமர கோமாளி எம்கேஆர் இருக்கின்ற காசு நீ எதுக்கு ஓம் பாய் எப்பா அங்கே ஒரு வெள்ளச்சாக்கத்துல ஒரு பாடி கிடக்கு ஆளு கிடக்கு சிமுண்டு ஏ உண்மையிலே ஆள் போஸ்ட் மாடம் கிடையாது
இந்த நாடகத்தை இந்த பாடல்கள் புராணங்கள் இந்த கதையிலே ஒன்று கேட்பது எங்க அப்பங்களை தவிர எங்க அப்பங்களுக்காக என் தம்பிகளும் அன்னைகளும் பாசமானவர்களான நான் பிறந்த நேரம் எத்தனை கோமாளி வந்தாலும் அங்கே எந்த இளையோரும் வரா இந்த எம்ஜிஆர் என்ற மூலத்து வந்து விட்டால் அங்கே என் தம்பிகளுடைய அன்புக்கு பஞ்சம் இப்ப எதுக்கு இருங்கடா ஏத்தா அவ்வளவு ஊட்டத்துக்கு விரட்டி இங்க இருந்து இடியப்பா ஏத்தா நீ எதுக்கு பனி விழுகுதா ஒன்னே ஒண்ணு தாசில்தார் சட்டம் போட்டு உட்கார சொல்லலையே நீ வீட்டுக்கு போவே ஹலோ போதும் செத்தவன் அப்ப முடிச்சிருக்கேன் விட்டுப்பட ஒண்ணு போடா ஐயா இன்னர் வைங்க மிஷின் மாட்டீங்களா சரிங்க அந்த வாரம் கூட தெரியாம ஹலோ போதும்பா எனத்தா எங்க ஆத்தா வந்து காசு கொடுக்காது உலகத்துல நம்ம பைக்கில் வச்சு வந்து யாரா என் தம்பி யார் எங்க அண்ணே ஆய கலைகள் இன்னும் நீங்க எல்லாத்தையும் அரிதாரம் அதிகமா ஒரு அதெல்லாம் மறந்து ஒரு தடவை சொல்லுவேன் அதை மறக்கத்தான் என் தம்பி எப்படி இரவு நேரத்தில் கண் முழித்து இந்த மைசெட்ல அவனுக்கு ஒரு கைது ஆமா தம்பி எதை வேண்டாம் ஒரு மனிதனுக்கு அவசியம் தூக்கம் இப்படிதான் ஒருத்தனை வச்சிருந்து ஆராய்ச்சி நாளே இறந்து வைக்காம மனுஷனுக்கு அவ்வளவு முக்கியமா தூக்கம் இல்லை என்றால் இந்த ஐயா பார்க்கவில்லை நாடகம் வணக்கம் ப்ரோ இங்கே வர உறவுகள் தேடி அதையா எங்கிருந்து வந்தா ஆனால் வெளியூர் நீங்க எந்த ஊர் உள்ளூர்ல
அப்ப எந்த அளவுக்கு நாடகம் அண்ணே 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 நகரப்பட்டி ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக நகரப்பட்டி கேரளா பொழுது என்னுடைய இந்த குரலை கேட்டு வந்ததுதான் உயிர் சொன்ன ரொம்ப நன்றி மறக்க முடியாத நிறைய நடந்து வருவாங்க நிறைய நேரம் மக்களுக்காக உதவி செய்திருக்கிறார்கள். நகரப்பட்டி பேரவை முருகேசன் அண்ணன் அவர்களுடன் வந்த அத்தனை உறவுகளுக்கு என்னுடைய சார்பாக நன்றி. கொஞ்சம் நாடகத்தை இந்த ஒரு ஆயிரம் பூராமே ஓசாடி இருப்பா திண்டுக்கல் அக்கா பகல்ல எவ்வளவு வேணாலும் ஆனால் பரம்பு பட்டி தம்பி அவரா நீங்க எல்லாருமே ஜெயிக்க போறது கோமாளியா இல்ல மோர்வாளியா வாங்க சாமி ஹலோ வைக்கலாம் வரலாம் சாமி ஓம் நமோ நாராயணாய ஹரி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமன் நாராயணாய எல்லா வித்தியா என்னையா அது எது ஓமத்துல இருக்க லேசா வைத்தியசாலையில கேட்டா இல்லங்க நாராயண என் பாட்டனுடைய ஸ்ரீமன் நாராயண விளக்கெல்லாம் வாங்கினா நாராயண ஒரு கேரளா நாராயண இல்லையா நாராயணன் ஹலோ என்ன நாராயண ஜாமியார் பார்த்தா எப்படி தெரியுது பாண்டி கோயில்ல வெட்டக்கூடிய கேள்வி தம்பி சாப்பிடுறது பொத்து இது சாத்திர இருக்கிறா அவர்கிட்ட கேட்டிருக்கேன் கோயில்ல எதுக்காக உயிர் பலி கொடுக்குறாங்க ஏன் கடை எந்த கோவில் பிள்ளையார் கோயில் கடை வச்சிருக்காங்க என்னையா தெரியாம இருக்க என்னையாச்சு வந்தது யாருப்பா
பிள்ளையாரும் சொன்னாங்கல இது சாமி சாதி ஆடி வந்துருவாங்க. ஆமீன் சொன்னா ஆடி வந்துருவாங்க. ஒவ்வொரு இடம் வர்றாங்க. கொஞ்ச நேரத்துல இன்னைக்கு வலிக்கிறீங்க. சரிங்க, என்னிடத்துல நீங்க கேக்குறீங்க. எங்க சலின்னு சொன்னாலே குனிங்க. சரி இருக்கலாம். என்ன வேற ஆளுக்கு ஒருத்தரை சந்திக்கிறோம். போடா வாடா பேச முடியுமா? போடா வாடா பேச முடியுமா? கெட்ட வார்த்தை கிடையாதுங்க. மதிப்பு கொடுக்கணுமா இல்லையா? அதனால வாங்க. ஏன் தம்பிகள் எல்லாம் அண்ணன்கள் போடா வாடா என்று சொல்றாங்கன்னா தம்பிக்கு முன்னாடி அண்ணன் தான் கைப்பிடித்து உலகை காமிக்கிறான். முன்னாடி போடா தீமையான இடத்தை நிற்காத வாடா என்று சொல்றதுனால தம்பிகளை அண்ணன்கள் எல்லாம் போடா வாடா அழைக்கிறார். சரிங்க, என்னிடத்துல நீங்க அவசர ஒரு வாகனம் அந்த வாகனம் என்ன அவசர அந்த வாகனம் என்ன தம்பி இது 70 ஐயா அவசரத்துக்கு வருவது மட்டுமல்ல. சரி கை தட்டலாம். உண்மைதானப்பா. ஆனால் அவசரத்துக்கு வருவது 108 என்று தவறு. அப்புறம் எதுங்க வரும்? பிறர் உயிரை காப்பாற்றுவதற்காக தெய்வ ரூபத்திலே இருக்கக்கூடிய ஒருவன் தான் 108. கை தட்டலாம். தெய்வ உருவத்தில் இருக்கக்கூடிய ஏன்னா 208 வச்சிருக்கலாம், 308 வச்சிருக்கலாம், 108 ஏன்னா 208 வச்சிருக்கலாம். ஆனா வைக்கல 308 வச்சிருக்கலாம். ஆமா அது வைக்கல. இல்ல 500 வச்சிருக்கலாம். 148 அப்படிலாம் 108 அப்படி சொல்லி அவசரக்கூடிய வாகனத்துக்கு எதற்காக அந்த பெயர் வைத்தால் அந்த வாகனத்துக்கு ஏகப்பட்ட பெயர்களை இருக்கலாம். நீங்க சொன்னது மாதிரி எத்தனையோ பேர் வச்சிருக்காங்க. ஆனா 108 வச்சிருக்காங்க. இப்ப வைக்கல. நேத்து வைக்கல, போன வாரம் வைக்கல. உங்களை நெல்லை நான் நாடகத்தில் மரியாதையா போய் ஐயா 108 என்று வைப்பது காரணம் என்ன? இந்த 108 இருக்கட்டும், 1008 இருக்கட்டும், பல லட்சம் 8 இருக்கட்டும், எத்தனை எட்கள் முன்னாடி வைத்தாலும் உயர் வல்ல முதலில் ஒன்று முதல்ல அதானே அந்த அந்த ஒண்ணுதான் இது ஒண்ணு இல்ல கேட்ட கேள்விக்கு என்னைய எப்படியா பேர் 108 எப்படி பேர் வந்ததென்றால் 108 என்றால் அதில் 3 தமிழ் எண்களை உள்ளடக்கியது அந்த 108 ஆகும். எங்க என்னன்றது பொதுவான ஒண்ணு. செக்கானது வெட்டி காமாட்சி என்றால் 7 சும்மா உட்கார அப்படி உன் கொய்யா பழம் சொல்லி பார்ப்போம். அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சம் பசியாக நாட்டில் அதிகரித்து
என் தாயாக நான் பிறந்த பொழுது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பசி பஞ்சமெல்லாம் மழையாக அதிகம் பொழிந்தது. ஏன்னா யார என்றால் நீர், நர் என்றால் அழித்தல், நீரை அப்போ உன்னை அந்த ஒன்னிலே வைக்க கூடாது, உன்னை விரட்டி விடணும். நீரை ஒரு மனிதனுக்கு நீர் முக்கியம். அந்த நீரை நீ செக்கானத்துக்கு வருவ. தம்பி கலவர வெடிக்கட்டும். பிடிக்கக்கூடிய ஏன்னா சொல்லுவாங்க அழிக்கிறது என்னது ஒருத்தர் பரிசளித்தார்கள். அப்ப பரிசளித்தார்கள் அழிக்கிறதா? கிடையாது. அப்ப நான் பிறக்கும் பொழுது நீரை நான் கேட்டேன் 108க்கு விளக்கணம் சொல்றேன். என்ன பொழுதுனைக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அல்ல 108க்கு எத்தனை காரணம் சொல்லலாம். நான் சொல்லக்கூடிய ஒரே காரணத்துல கல் நெஞ்சமா இருந்தாலும் கரைஞ்சு கைதட்டி 108 என்பது உலகத்திலே உங்களை பெற்றெடுத்த தாய்தான் முதல் தெய்வம். சரி பெற்றதாய் கருவறை குழந்தைதான் தாய்க்கு ஒரு கரும் பூச்சியம். கடைசியிலே எத்தனை கோடீஸ்வரன் எவ்வளவு சொத்து அவனை தூக்கி செல்ல எங்கிட்டு 8 கால் சூப்பர் பரவாயில்ல. அழகான அந்த பேர் அந்த பேர் சரியாதான் சொன்னாரு. வேற நான் கேளுங்க. அம்மா பொய்யா என்னையா எட்டு கால் என்னையா புதுவிதமான கேள்வியா இருக்கு. இது பலாப்பழம் யானை மடம். சொல்லுங்க. கொய்யா பழத்துக்கு எதற்காக கொய்யா பழம் என்ற பெயர் வந்தது? முடிந்தால் கூறுங்கள். சரியாக நீங்கள் பாராட்டுங்கள். சரியா என்றால் ஒரு பழத்தை சாப்பிடுங்க. பழத்தை அப்படி வாயால சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் அந்த பழத்தை கொய்தா சாப்பிட முடியும். பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு திங்க கூடாது. தூசி அடிச்சு. எங்க கொய்யிறது ஆடுகள் அதுக்கும் கொய்தல்ல பேரு. அதனால மனிதனாக கொய்தனால இந்த நாள் கொய்யா பழமியா? தப்பு. சரினா நீங்க சொல்லுங்க. மகாலி ஆமா நான் சொல்லி மனிதனாக கொய்தனால அந்த பழம் கொய்யா பத்தான மாட்டிக்கிட்டியே. அப்படி கிடையாது. கொய்யா பழம் என்ற பெயர் வந்தது. சரி கொய்யா பழத்தை ஆரம்ப வயிற்றிலே வைத்து எங்க ஐயா சரி அது முளைத்ததுதான் அந்த கொய்யா. கொய்யாவா மாறிச்சோ? என்ன புதுவிதமான தம்பி ஐயா உண்மை ஐயாவுக்கு அப்புறம் அந்த கொய்யா மரத்தை நம்ம பார்த்துருக்கோம். அப்ப ஐயா கொய்யா என்னடா வாயில காத்து 108 அழகா விளக்கல நான் பாத்திரம் இல்லையா? அழகா சொன்னீங்க. ஒரு ஒரு மண்டலம் ஆலயத்திலே கும்பாபிஷேகம் மண்டலம் நான் கூட தெளிவா சொல்ல ஆனா எத்தனையோ சாமி நான் பார்த்தேன். எத்தனை சாமியை பார்த்தீங்க? சாமி ஆனா உண்மையிலே சொல்றேன், நம்ம சிக்கம்பட்டியில மண்டையில மில்க் வெட்டு நாரதரை பாக்குறேன்.
இப்படி ஒரு வெட்டா ஒரு மண்டல சொல்லிடுறேன் அது எங்க அண்ணன் நாங்க ரெண்டு பேரும் ஒரே புக் வாங்கி படிச்சோம் 48 சொல்லிட்டாங்க ஒரு 30 நாள் வச்சிருக்கலாம் இல்ல ஒரு 50 நாள் வச்சிருக்கலாம் ஒரு 100 நாள் வச்சிருக்கலாம் ஏன் 48 கொண்டு வந்தாங்க என்னதியா ஊசிக்கோ ஏங்க கேள்வி கேட்டது நானு பதில் வருதானே சொல்லுங்க நம்ம தெரியாம ஏன் தெரியல நாரதருக்கு நாரதர் தான் அப்ப வேட்டு வழக்கப்பட்டி வேட்டு எனக்கு நீங்க வேட்டு வைக்கிறீங்களா யார் வாப்பமியா குவாரி வெடி கண்ணி வெடி வாங்கி வச்சு சரியான மண்டலம் என்பது 48 ஆமா நாள் எதற்காக வைத்திருக்கிறார் 48 நாட்கள் அப்படி விவரமா சொல்லியா 4 நாட்கள் எல்லாம் ஒண்ணுதான் நாட்கள் பண்றது மாதிரி இருக்கு எனக்கு நகல் பண்ணக்கூடிய விளக்கமே கிடையாது தேவையில்லாத 48 நாட்கள் எதற்காக வைத்தாங்க ஒரு 30 நாள் வச்சிருக்கலாம் இல்ல ஒரு 51 நாள் வச்சிருக்கலாம் இல்ல ஒரு 13 நாள் கூட ஆனால் வைக்கல 48 நாள் வைத்திருக்கிறார் என்ன ஒரு காரணமாக 48 நாள் வைத்திருக்கிறார்கள் என்றால் 48 இரண்டு நம்பர்களை உள்ளடக்கியது அந்த நம்பர்களை உள்ளடக்கிய அந்த 48 முதலாவது எண் 4 ஆகும் இரண்டாவது இருக்கக்கூடியது 8 ஆகும் இரண்டும் சேர்ந்தது 48 உண்மைதானே அந்த 48 எதற்காக வச்சிருக்காங்கன்னா ஆலயங்கள் தோறும் சொல்ல மாட்டேன் தீபாவளி முடிஞ்சு வாங்க கேட்டு வைக்கிறேன் அந்த மனுஷன் என்னடா கேட்டாரு பப்புல என்ன கேட்டீங்க ஆலயத்தில் மண்டல பூஜை 48 என்ன அறிவார் 48 என்னன்னு கேக்குறீங்க 48 நாள் ஏன் கொண்டாங்க 47 அப்புறம் 47 அப்புறம் அது 48 ஏன் கொண்டாங்க அதனால 47 அப்புறம் 8 தான் வராங்க 48 போயிட்டு வா மூக்கு வடைக்கும் போது இதுல வச்சுட்டு நீ வளர்த்து விட சொல்ற நான் ஒண்ணு சொல்லி அப்ப நீங்க வளர்த்துவீங்களா தமிழ்ல நல்லா உச்சரிங்க 48 அப்படின்னா என்ன ஒவ்வொரு மனதையும் கட்டுப்படுத்து வீட்டிலே நம்ம வீடுன்னா அது அடைக்கும் போது என்ன செய்வாங்க கூட்டு போடுவாங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் எதற்காக 48 நாள் இந்த மண்டல பூஜை 48 நாள் விரதம் என்று இருக்கிறாள் என்றால் ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள மக்களை சோதனை செய்யணும் 3 நாள் 4 நாள் 5 நாள் என்றால் மனதை கட்டுப்படுத்தி தீய பழக்கத்தில் ஈடுபடாமல் இம்மனிதன் விரதம் என்ற பொறுவிலே இருந்து விடுவான் 48 நாள் லீக் அவுட் தம்பி அதில் ஏண்டா என்ன 48 நாள் மனதை படுத்தி காப்பு கட்டி இம்மனிதன் மது என்று சொல்லக்கூடிய தீய பழக்கத்திலிருந்து இவன் விடுபடுகிறானா இவன் விரதங்களை சரியாக இருக்கிறான் என்பதற்காக முப்பாட்டைகள் அன்பாக்கி வைத்த நாள் 48 நாள் விரதம் 48 நாட்கள்ல என்ன செய்யறாங்க கேட்கலையா 48 நாள் எதுக்காக இந்த 48 பத்தி கேட்டேன் 48 எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா இங்க சிங்கப்பூர்ல வேலை பார்த்தாங்க இறந்தாரு கொண்டு வந்தாங்க ஏ சாமி 48 எதுக்கு கொண்டு வந்தாங்க கேரளால இல்ல ஏன் 48 நாளை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு கிராமமும் கூடி நீச்சல் தண்ணி ஆளுக்கு ஒரு சம்பு கொண்டு வந்தாங்க எதுக்கு
எதுக்கியா கொண்டு வந்தாங்க? ரத்த டெஸ்ட் பண்ண. ஏய் இரியா. சரி சொல்லுங்க சொல்லுங்க 48 கிராமம் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனால 48. உனக்கு லேசா லூஸ் இருக்குமே. அப்ப இருக்கக்கூடிய ஐயா தம்பி கழுத்தறி தெளிவாத்து ஆய் வருதா? கண்ணத்துல கை வச்சு உட்காரலாமா? ஆபத்தில் கண்ணத்துல கை வச்சு உட்காருவியா? சரிங்க கேளுங்க. வேற கேள்வி என்ன கேள்வி? என்ன கேள்வி வேணும்? சரி இவ்வளவு பேசுறீங்க. ஆமா நான் கேளுங்க. இந்த பகுதியில சரி ஒரு சிறப்பான ஒரு ஊரு. என்ன ஊரு? பெருமைக்குரிய ஒரு கிராமம். தானியா எந்த ஊரியா? எத்தனையோ நல்ல மனிதர்கள் வாழக்கூடிய ஊரு. சரி உசிலம்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த உசிலம்பட்டிக்கு எதற்காக உசிலம்பட்டி என்று பெயர் வைத்தார்கள் முன்னோர்கள்? தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லாட்டி உசிலம்பட்டி முஸ்குல போய் நில்லுங்க. நான் உங்களுக்கு முதல் கேள்வி கேட்டேன். நான் சொல்றேன். என்ன சொன்னீங்க? 48 நாள் என்ன செய்றீங்க? எதனால உருவாச்சுங்க? அத ஏன் எதுக்குங்க கொண்டு வந்தாங்க? அவர் எங்க சுலம்பட்டி அப்படி என்றால் அப்ப நீங்க 10 மணில நடந்த உரிமையை பார்த்தீங்களா? இதனே கிராமம் போயிருக்கேன். என்ன என் தம்பி எல்லாம் நானும் சொல்லி பார்த்துட்டு நீங்க கேட்கல. என்னன்னா நடிகனை நடிக்க வைக்க ரசிப்பதுதான் நீங்கள் உட பேசினால் அடுத்த வருஷம் எல்லாம் நீங்களே வேஷம் போட்டு நடிங்க. நாங்க தெருவில் நன்றி தம்பி. டாடா பார்த்து போகணும், மெதுவா போகணும். இது தெரியாம போச்சா? என் தம்பியை போல அந்த உசிலம்பட்டி பேரை கேட்ட உடனே எவ்வளவு பின்னாடி உசிலம்பட்டி என்று பேர் வந்தது. உசிலம்பட்டி பெண்குட்டி முத்தி பேச்சு அதேதான். நீ ஓரக்கண்ணால் பார்த்தானா உடமேல ஒரு என்ன கொஞ்சம் ரொம்ப இந்த உசிலம்பட்டினாலே எத்தனை பட்டிகளிலிருந்து பிழப்புக்கு வந்தாலும் இந்த உசிலம்பட்டி சுத்து வட்டாரம் தான் கிராமம் முதற்கொண்டு செக்கானூரணி ஒரு பகுதியெல்லாம் எந்த ஊர் என்றால் நான் உசிலம்பட்டிக்காரன் என்று மாறுதட்டி சொல்வார். பட்டி என்றால் கிராமம். எத்தனை பட்டிகளிலிருந்து இந்த உசிலம்பட்டி பகுதியை தேடி பஞ்சம் பட்சம் என்று வந்தாலும் இந்த மனிதர்கள் எல்லாம் பசிய போய் அவர்களையும் தன் உறவுகளோடு வாழ வைப்பார்கள் தான். எத்தனை ஊர் இருந்தாலும் உசிலம்பட்டி. அதே மாதிரி பகுதியை சேர்ந்தவர் தான் இயக்குனர் பாரதிராஜா. இந்த கல்லறுவம் சினிமாவிலே மூடிக்கிடந்த ஏவிஎம் ஆத்து வேணும், கம்மாய் மலைகள் செயற்கையிலேயே அதை அமைத்து படம் எடுத்த பொழுது எங்க பகுதியை வந்து வாருங்கள் உசிலம்பட்டி தேனி செக்கானத்தை வந்து பாரியா இங்கே அழகு நிறைந்து கிடக்குது என்று கேமராவை இப்பகுதிக்கு கொண்டு வந்து திற காவியத்தில் படைத்த காவியம் உலகம் உள்ளவரை ஒரு மனிதனை ஒரு தெய்வமே ஒரு கடவுளை பேசும் இயக்குனர் இமயம் பாரதிராஜா சிறந்த புண்ணிய பூமியின் சரிதான சினிமா ஐயா நீ இருக்கலையா?
ஐயா அதை சொல்லுங்க. உங்களுக்கு என்னப்பா என்னப்பா எல்லாத்தையும் நாளாக போனா பால் என்னப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை? என்னப்பா ஆளாளுக்கு இது வந்தீங்கன்னா காலையில என்ன சொல்லுவா? நீங்க முதல் இந்த ஊரே இல்லை. இந்த விழா இந்த உள்ளூர்காரர்கள் எங்கப்பா? இது என்ன வெளியூர் ஆளுநர் உள்ளூர் யாருமே இதே அந்த கிராமத்துல அது என்ன தம்பி? எந்த ஊருக்கு போனாலும் எந்த சாமியை வணங்கினாலும் நம்ம சாமி நம்ம கிராமம் என்று நினைத்து பார்த்து விட்டு உலகத்துல நல்ல அழகு. இதுல என்னென்ன உள்ளூர்காரங்க அன்னைக்கெல்லாம் நடந்த உண்மை சம்பவம் திருப்பத்தூருக்கும் மேலூருக்கு உள்ள எல்லாரும் பார்த்து நிறைய செய்திலாம் சூரக்குடி செவிமூட்டு ஐயனா அந்த ஊர்ல நாடகம் கிட்டத்தட்ட 5000 கூட்டம். ஒருத்தர் செயல என்னப்பா வல்லி சொன்னாரு, முடிஞ்சுட்டு போயிட்டு உள்ளூர் நினைச்சு முடிஞ்சுட்டு போயிட்டு பார்த்தா வெளியூர். அப்புறம் அந்த ஊரே வந்து என்னைய சொன்னா இதுல என்ன சொல்ல வரேன், நடிகனை வேலை வாங்கி ரசிப்பதுதான் தவிர நீங்க வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நடிகனுடைய பொழப்பு நூறுநா வேலை மாதிரி ஆய்விடும் என்பது சொல்லுவேன். அண்ணே உண்மைதான். என்னை யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. இதே எங்க ஏரியாவில் பயங்கர நான் இன்னைக்கு பொறுமையா அவ்வளவு அவங்க எல்லாம் பெரியவங்க எதுக்கு மேடை ஒண்ணுமே இருங்க என்ன அப்ப நான் எவ்வளவு மன கஷ்டத்துல உட்கார்ந்து எவ்வளவு பேப்பாடு 10 மணில இருந்து ஒரு ஆள் பண்ணிருக்கீங்க. நான் நாடகம் ஆடிட்டு போய் கோடீஸ்வரன் கிடையாதுங்க. அங்க எத்தனை அனாதை நான் ஒரு ஆள் கூட்டா நான் தயார் 5 ஊத்த முடியும். நீங்க சொல்லுங்க. நான் வயிற்று போல என்னை நம்பி அத்தனை ஜீவன் எல்லாத்துக்கும் குடும்பத்துக்காக ஓடி நான் பிறர் குடும்பத்துக்காக ஓடி அதை நீங்க பார்க்கணும். சரி வேற அது எனக்கு வந்து என்ன கஷ்டமா இருக்கு. நம்மால எங்க போய் சொல்ல அத ஒண்ணு எல்லாரும் சொல்லி என்ன செருப்பு எரிஞ்சா கூட என் தங்கச்சி வள்ளி உள்ள ஐயா அதை இப்படியே மதுரை அதே பொம்பளை வந்த ஏய் உலகமே டவுசர் பாடியோட பொம்பளைக்கு மேலேயே கவுத்து நம்ம விக்கிட்டு கடை அன்னை விக்கிட்டு தண்ணியை கொடுக்க மாட்டாங்க, தொலைச்சு என் அன்பு தம்பிகள் ஒரு நாளும் தம்பி இன்னைக்கு நீங்க போட்ட தம்பி இளையவன் என்னப்பா என்ன கேதங்க ஹலோ தம்பி எப்படி எப்படி என்ன ஒரு நாளும் நான் போய் நீ என்ன
நான் மற்ற வேலைகளை அந்த பிள்ளை வந்தவளே அந்த ஏர்போர்ட் நானும் ஜோலியை முடிச்சு கண்டிப்பாக ஓடியா தகனே நம்ம இடத்துக்கு மேலூத்துல நாரதன் நம்மளை எல்லாம் பார்த்து நம்மளை எல்லாம் பார்த்து ஆசீர்வதி வாங்க சுவாமி 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 ஏய் கோயிங் அம்மாங்கற ஏய் இந்த பிள்ளை பாத்தீங்கன்னா உங்க அம்மா மேல எல்லாம் கண்ணா இருக்கீங்க என்னன்னு பிரம்மச்சாரி